சாயங்காலம் தான் சொன்னேன். வீட்டுறதுக்குள்ள ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ராஜி கிட்ட சொல்லாதன்னு சொன்ன விஷயத்த போய் அன்னிக்கிட்ட சொல்லி சில்வர் என்ன என்ன விசில் அடிச்சிட்டு வர ரொம்ப சந்தோஷமா? எப்படின்னா எப்படி யார்கிட்டயும் சொல்லாதன்னு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், நேரா போய் அன்னிக்கிட்ட ஒப்பிச்சிட்ட போல. என்ன விஷயம்? அதான் ஆக்டிங் டிரைவரா போறான்ல அந்த விஷயம். சொல்லி அண்ணி ராஜி கிட்ட சொல்லி ராஜி என்கிட்ட வந்து கேக்குறா. கேட்டதோட மட்டும் நிக்கல, ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறா. எதுக்கு நீ இப்படி கஷ்டப்படுற அப்படி இப்படின்லாம் கேக்குறா. சாரிடா, தெரியாம உளறிட்டேன். தெரியாம உளற விஷயம் அது. உன்னை நம்பி சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? என்ன ஒரு விஷயத்த கூட உன்னால ரகசியமா வச்சுக்க சாதரா? ஆமா, நான் யோகிய சிகாமணி தான். என்கிட்ட எல்லாம் ஒரு ரகசியம் சொன்னா மனசுலயே வச்சுப்பேன், அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். யாரு? ஆமா நான் தான். ரகசியத்தை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கியா? ஆமா வச்சுப்பேன். யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். சேச்சே, யார்கிட்டயும் என் உசிரே போனாலும் சொல்ல மாட்டேன். ஆனா ராஜி கிட்ட மட்டும் சொல்லுவேன், அப்படிதானே? ராஜி கிட்டயா? என்னடா பண்ற? கை ஒண்ணு வலிக்குதுனே. ஏன்டா நல்லவனே, நான் ஒன்னு சொன்னா ஒரு வார்த்தை கூட விடாம அப்படியே ராஜி கிட்ட போய் சொல்லிருக்க நீ. ராஜி மீனாட்ட சொல்லிருக்கா, மீனா ஏன்ட்ட கேக்குறாடா? என்னடா சொல்ற? டேய் நடிக்காதடா நீ. ஆள பாரு ராஸ்கல். சொன்னதானே நீ உண்மையை சொல்லு. அண்ணே அது எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம தப்பு பண்ண மாதிரியா கேள்வி இருக்க? அது ஏதோ ஆர்வ கோளாறுல அப்போ கடைசியில நம்ம தான் ஜோக்கரா? அக்காவும் தங்கச்சியும் செமையா கூட்டணி போட்டுருக்காங்க. சரி அண்ணி என்ன சொன்னாங்க? என்னண்ணே வெக்கலாம் பண்ற? ஆஹா, நீ வெக்கப்படுறத பார்த்தா என்னமோ நடந்திருக்கு போல தெரியுதே. ஆமா அப்படியே நடக்கு. யாரா அண்ணி என்ன சொன்னாங்க அதை சொல்லு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. எனக்காக நீங்க இப்படிலாம் யோசிப்பீங்களா? நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. அப்புறம் என்ன? அப்படிதான் பாருண்ணே, உனக்கு நான் நல்லதா செஞ்சிருக்கேன். நான் மட்டும் என்ன, உனக்கு நல்லதான் பண்ணிருக்கேன். அண்ணா பக்கெட்டா அட்வைஸ் சொல்லி தலையில கொண்டது உனக்கு நல்லதா? சார் வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் ஏதோ எதிர்பார்க்கலண்ணே, ஆனா தெரிய வேணாம்னு நினைச்சேன். அப்படிதான். வெளியில அட்வைஸ் போட்டாலும் வருத்தப்பட்டாலும் உள்ளுக்குள்ள நமக்காக முதல்ல மைண்ட்ல இருக்கு, வேற ஒண்ணு இல்லண்ணே. அதெல்லாம் அசால்ட்டா நீ பண்ணிடுவேன். பாக்கலாண்ணே, ஆனா உன்னை நம்பி நான் இனிமே எதுவும் சொல்ல மாட்டேனே, அது மட்டும் உறுதி. அப்புறம் வேற யார்கிட்ட சொல்லுவீங்க? எனக்குன்னு வேற யாரு இருக்கா? நீ, சரவணா, மாமா 3 பேர் தானே இருக்கீங்க. உங்ககிட்ட தானே கடைசியில வந்தாகணும். அப்படிதான் வலிக்கு. அண்ணா சிரிச்சுக்கிட்டே இருக்கேனே, உள்ள ஏதோ பெருசா நடந்திருக்கு போல, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. சரி, எனக்கு வேற வெளியில இருக்கு, நான் போயிட்டு வரேன். அண்ணா வழி இங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கரெக்டா சொல்லு. சரி போயிட்டு வரேன். ராஜி அசையாம உட்கார்ந்திருக்கா. ராஜி ஒரு விஷயம். அக்கா, நான் தீவிரமா துணி மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். ராஜி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அக்கா என்ன சொல்லுங்க? நான் வந்தப்போ நீ அதானே சொன்ன? நான் நிஜமாவே தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்ன யோசிச்ச? அத பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். பேசு. அக்கா, டியூஷன் வேகன்சி இன்னும் இருக்கா? அக்கா உங்களை தான் கேக்குறேன். மத்தாயே, தயவு செஞ்சு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாத. அந்த வேகன்சி இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் கேக்குறீங்களா? இப்ப எதுக்கு நீ அதை பத்தி கேட்டுட்டு இருக்க? அது இருந்தா நமக்கு என்ன, இல்லன்னா நமக்கு என்ன? வேகன்சி இருந்தா நான் அதை அக்செப்ட் பண்ணலான்னு புரியல. டியூஷன் எடுக்க உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலனா நானே டியூஷன் எடுக்கலாம்னு இருக்கேன்க்கா. எனக்காக கேக்குறீங்களா ப்ளீஸ்? வேகன்சி எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆள் கிடைக்கலன்னு நேத்து கூட என்கிட்ட புலம்பதான் செஞ்சாங்க. ஆனா தெரியாம நீ போய் எப்படி எடுப்ப? ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ், வீக்கெண்ட் கிளாஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸ் அது இதுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணிடலாம்க்கா. ராஜி நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு நான் கேட்கல. வீட்டுக்கு தெரியாம டியூஷன் எடுக்க போறது தப்பு இல்லையா? வேலைக்கு தானக்கா போறேன், வேலை செய்யறது ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த வீட்டுக்கு அது தப்புப்பா. 2 தடவை நம்ம கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு தெரியாம வேலை செய்யறத பத்தி நீ யோசிக்கவே செஞ்சாத. எனக்கு வேற வழி இல்லக்கா. எனக்காக ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது என்னாலலாம் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. கதிருக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். இதை நீ கதிர்கிட்ட கேட்டியா? ஆஹா, கதிர்க்கே தெரியாம தான் இந்த வேலை ராஜி, இது உனக்கு ரொம்ப தப்பா தெரியலையா? தெரியல. ஒருத்தர அட்டை மாதிரி உறிஞ்சுக்கிட்டு என்னால முடியலக்கா. இந்த கல்யாணம் பண்ணலன்னா அவனுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வந்திருக்குமா? இல்ல கெட்ட பேர் தான் வந்திருக்குமா? ஹெல்ப் பண்ண போய் தானே இவ்வளவு கஷ்டப்படு. அந்த கஷ்டத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கஷ்டப்படு, ஆனா நான் மட்டும் சும்மா உட்காந்து சாப்பிடுறது எனக்கு சரியா படலக்கா. சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும். எனக்கு தெரியும்க்கா. ஆனா மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிக்க இல்ல. அவன் பக்கம் நிக்கணுமாங்கிற யோசிக்கிற இடம் வந்ததுன்னா அவன் பக்கம் நிக்கிறதுதான் சரி நான் நினைக்க. நீங்க என்ன சொல்ல? நீ இம்பட்டு உறுதியா சொல்லும் போது நான் என்ன சொல்ல முடியும்? அக்கா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். டியூஷனுக்காக அந்த அக்கா கிட்ட பேசுங்க. இல்லக்கா வீட்டுக்குலாம் தெரியாது, எப்படியாவது நான் சமாளிச்சிருவேன். மாட்டிக்கலாம் மாட்டேன். ஒரு வேலை நான் மாட்டிக்கிற மாதிரி நிலைமை வந்தாலும் நானே தான் உங்ககிட்ட போய் கேட்டேன்னு சொல்லுவேன். சத்தியமாக்கா உங்களை மாட்டி விட மாட்டேன். அக்கா எல்லாம் இப்ப நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். பிளீஸ்க்கா எனக்காக பண்ணுங்கக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பண்ணணும்னு நினைக்கிறது சரியா தப்பா இது எல்லாத்தையும் தாண்டி உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இப்படிதான் யோசிச்சிருப்பேன். சரி, நான் உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன். தேங்க்ஸ்க்கா. மா இங்க தாமா வச்சேன், அதுக்குள்ள எங்கமா போச்சு? ஒருத்தி படிச்சுக்கிட்டு இருந்த புக்கை எங்க வச்சேன்னு கூட உனக்கு தெரியாது? என்னடி நீ ஸ்கூல் புள்ள மாதிரி புக்க காணோம், லப்பர காணோம், பென்சில் காணோம் தேடிட்டு இருக்க? டெய்லி ஏதாச்சும் ஒண்ணு காணாம போய் என்ன போட்டு டென்ஷன் பண்ணுது. புக்குக்கு கை கால் முளைச்சு ஓடி போய் எங்கேயோ மறைஞ்சிருச்சு. கவனக்குறைவா இருந்துட்டு பேச்சு பாரு இவளுக்கு. எதுக்கு எடுத்தாலும் மாமான்னு சொல்றதா? போமா திட்டாது. இது உன் புக்கா பாரு. ஆமா நீ இந்த புக்க தான் தேடிட்டு இருந்த. எங்க இருந்துச்சு? வீட்டு திண்ணையில. ஓ அங்க வச்சு படிச்சேன், மறந்துட்டேன். வச்சு படிச்சேனே உனக்கு ஞாபகம் இல்ல. என்னத்த படிச்சேன்னு என்ன ஞாபகம் இருக்க போகுது? போமா. என்னாச்சு அப்பா எனக்கு ஒரு 350 ரூபாய் வேணும்பா. ஏய் எதுக்குடி? அம்மா நான் தான் சொன்னேனே காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு கொடுக்கணும். எவ்வளவுப்பா? 350? ஆமாப்பா. இந்த ஏன்டா சொன்ன? அப்பா வேலையில எப்படி போகுது? நல்லா போகுதுப்பா. இப்ப திருப்பி ஒரு 3 நாள் லீவ் கேட்டா ஓனர் கொடுப்பாரா? எதுக்குப்பா? நம்ம கடையில ஏதாவது வேலை இருக்கா? நான் வந்து செய்யணுமா? சொல்லுப்பா வரேன். மாப்ள எப்படா நமக்கெல்லாம் கடையில இருந்து தப்பிக்கலாம்னு இருக்கும். அவனை பாரு வாண்டடா வந்து வண்டியில ஏறான். சொல்லுப்பா ஏதாவது வேலை இருக்கா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வேற ஒரு விஷயத்துக்காக கேட்டேன். சரிடா, சொல்றா. திருது லீவு கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கடா சொல்லு. நான் வேண்டாம் வந்து ஓனர்கிட்ட பேசி பார்க்க. அதான் ஒண்ணுங்களா கோமதி. 2 பேரும் கல்யாணம் பண்ண புதுசுல 2 பேர்த்து எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நம்ம அதை பண்ணலையா? அதனால சரவணி மயிலி இப்போ எங்கேயாவது அனுப்பிச்சு வைக்கலாம் கோமதி. 2 பேரும் எங்கேயாவது ஒரு 3 நாள் போயிட்டு வரட்டுமே. வேறனா ஒரு 3 நாள் லீவ் விட்டுறா. அப்பா எங்கேயாவதுனா புரியலப்பா. அரே இது கூட புரியல உனக்கு மாப்ள? உங்க அப்பா உன்னை ஹனிமூன் போயிட்டு வர சொல்றாரா? ஏடா சரவணா, ஒரு 3 நாள் லீவ். அப்பா இல்லப்பா, எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண செந்தில் இருக்கான், கதிர் இருக்கான். அவங்களே இன்னும் எங்கேயுமே போலப்பா. நாங்க மட்டும் எப்படிப்பா போறது? அதே அவங்க எல்லாத்தையும் கொடைக்கானல் கூட்டு போனேன். அப்பா அது கோவில் பாப்பா, குடும்பமா போனது. ஏதோ ஒண்ணு போனமா இல்லையா? ஏப்பா மீனா, கொடைக்கானல் நல்லா சுத்தி பாத்தீங்களா இல்லையா? சூப்பரா சுத்தி பார்த்தோம் மாமா. என்னத்த சொல்றது? எங்க ரூம் தேடுறோன்னு ஏரியா 3 ரவுண்ட் சுத்தினதோட சரி. ஏய் இவனமே போவே இல்லையே. ஏலே இவ வருது. அவனுதான் கொடைக்கானலுக்கு வந்தேலடா. ஆனா மச்சான் அவன் தனியா தான் வந்தானா, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. சும்மா வள வளன்னு பேசுறடா நீங்க வர சொன்னேன். ஏலே சரவணா, நீ வேலை செய்யற இடத்துல லீவ் கேட்கற முதல்ல. நீ 2 பேரும் 3 நாளைக்கு சந்தோஷமா எங்கேயாவது போயிட்டு வாங்க. ஏப்பா மயிலு, இப்ப சந்தோஷமா? அது சரி. எங்க போறானுங்க? இரு வந்துடுறேன். நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆனாலும் இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கிற மரியாதையே தனிதான் போல இல்ல? அண்ணா ஹாப்பியாண்ணா? டேய் சாதிச்சடா மாப்ள நீ. சாதிச்சிட்ட. அண்ணா, இந்த வீட்ல இருந்து அப்பா சொல்லி நீ மட்டும் தானே ஹனிமூன் போற. வாழ்த்துக்கள். என்னாச்சுண்ணே? உன் முகத்துல ஒரு சந்தோஷம் பரபரப்பு எதுவுமே தெரியலண்ணா. டேய் மாப்ள பயமா இருக்கா? இல்ல மாமா. என்னாச்சுண்ணே? இன்னும் நீங்க 2 பேரும் எங்கேயுமே போலையடா, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்க 2 பேரும் தான் அடிக்கடி யாருக்கும் தெரியாம எள்ளி வாங்கி குடிக்கிறது, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது அப்படி இப்படின்னு போவோமே இல்லனா? முந்தானத்து கூட ஜிகதண்டா குடிச்சோமே. அட பாவிகளா, டேய் என்ன கூப்பிடாம போய். டேய் சிரிக்காதீங்கடா, நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் அநியாயத்துக்கு பாசக்காரனா இருக்க நீ. உள்ள வச்சு சொல்லும்போது கூட ஏதோ ஃபார்மாலிட்டி தான் சொல்றேன்னு நினைச்சேன். நிஜமா தான் சொல்லிருக்கேனே. ஆமாடா, அது எப்படி நான் மட்டும் போக முடியும்? டேய் அத கூட அந்த புள்ளையும் வரதுல அப்புறம் என்ன? மாமான்னு கூட பார்க்க மாட்டேன். ஃபீல் பண்ணும்போது சும்மா காமெடி பண்ணிட்டு. டேய் நான் வேணா அப்பா கிட்ட பேசவா? என்ன பேச போற? இல்ல உங்களையே எங்கேயாவது வெளியூர் அனுப்ப சொல்லி கேட்கறேன். ஆனாலும் உனக்கு அபார நம்பிக்கை. உன்ன போக சொன்னதே பெரிய விஷயம். இதுல நீ எங்களுக்காக பேச போறேன்னு சொல்ற பத்தியா? நான் பேச மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீ பேசுவன, ஆனா அதனால எதுவுமே நடக்காது. வேணும்னா உன்னையும் போவேன்னு சொல்லுவாரு. இங்கேயும் போகாம நாம மட்டும் போறமே தான் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்ப கூட அவங்க கிட்ட பேசிட்டு தான் வரேன். நீங்க எங்கேயும் போகாம நான் மட்டும் ஹனிமூன் போறதுல எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க என்னடானா அதை பத்தி எல்லாம் யோசிக்காதானே, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. இப்போ நாம போறோமா இல்லையா? உலகின் மிகப்பெரிய பாலம் எது? பொண்டே வெச்சியோ, அலெக்சாண்ட்ரா, டன்யாங் குஷான், கோல்டன் கேட். The correct answer is Tanyang Kushan.